வணக்கம் மக்களே, நான் உங்கள் சோம்நாத் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ செக்மெண்ட்டில் நாம் பார்க்கக்கூடிய படம் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 2 மாதங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லா பட்டா லேடீஸ் அப்படின்ற ஒரு படம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எழுதி தரேன், நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எழுதி தரேன், சரிங்களா? இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு யாராச்சும் அழுகாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இல்லை, நான் இனிமேல் யூடியூப் சேனலே நான் ரன் பண்ணலைங்க. இன்னையோட நான் ரிவ்யூவை இதுதான் லாஸ்ட் என்னோட ரிவ்யூ. ஏன்னா இதில் நான் சொல்லி சப்போஸ் உங்களுக்கு அந்த வைப் சேம் செட் ஆகலைன்னா இதுக்கு மேலே நான் ரிவ்யூ போட்டாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு, புரியுதுங்களா? ஸோ அந்த கணக்கில் தான் நான் சொல்கிறேன். ஏன் அடிப்படையில் என்னோட ஒரு ரேட்டிங்ஸ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா தி பெஸ்ட் அப்படின்னா இந்த மூவி தான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரிங்க. ஒரு நார்மலாக ஒரு கல்யாணமான ஒரு தம்பதி, சரிங்களா, ஒரு ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினில் போகிறப்போ 2 கப்புள்ஸ் மாறிடுது. எப்படா மாறுது அப்படிங்கிறது நான் டீப்பான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ இதில் என்ன ஒன்லைன் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்பல் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் 2 கப்பல் உட்காடுறாங்க. அப்போது டக்குன்னு ஒரு நைட் நேரத்தில் வந்துட்டு என்னென்னா திடீர்னு அவசரத்தில் தூங்கி எந்திரிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஸ்டேஷன் வந்து எந்திரிச்சுவான்னு சொல்லி போகிறப்போ வேற ஒரு கப்பலை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்னடா கதை இது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இப்போ நான் டீப் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்கிறேன். இப்போது இந்த ஒன்லைனில் இப்போ அவங்க 2 பேரும் இப்படி மாறினதுக்கப்புறம் இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னென்ன வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் நடக்குது, என்னென்ன கொண்டு வராங்கங்கிறது தான் இந்த ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இப்போ டீப் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் இப்போ உதாரணத்துக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸ்ட்லாம் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், ஒரு சில கேஸ்ட்லாம் இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே ஒரு கணக்கின் அடிப்படையில் இந்த ஒரு கிராமத்தில் என்னென்னா எல்லாரும் வந்து இந்த படுதா மாதிரி போட்டிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம், சரிங்களா? ஸோ இப்படி படுதா போட்டிருக்காங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த தம்பதி மட்டும் என்னென்னா அவங்க குலதெய்வ கோயிலில் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால அங்கே ஒரு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அது அவ்வளோ ஃபுல்லாக டீப்பாக காட்ட மாட்டாங்க. பட் இதுதான் அது ஒரு சும்மா சொல்லுவாங்க, நம்மளே புரிஞ்சிக்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வரப்போ ஒரு ட்ரெயினில் ஏறி வரணும். ட்ரெயினில் வராங்க. ட்ரெயினில் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் இதே மாதிரி கல்யாண ஜோடிகள் 2-3 இருக்குது. ஸோ அந்த கல்யாண ஜோடிகள்லாம் 2-3 இருக்கப்போ அதில் நைட் நேரம் ஆகுது. இவர் ரொம்ப கூட்டமாக வேறு இருக்குது. அப்போது ஒரு சில நிகழ்வுகளால் அவர் அப்படி வெளியே போகிற மாதிரி வருது. அதுக்கப்புறம் வந்து நைட் நேரத்தில் ஃபுல்லாக நல்லா தூங்குறாரு. அப்போ வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் அவங்க இறங்கிறதுக்கான ஒரு ஸ்டாப் வருது. திடீர்னு தூங்கி முழிக்கிறாரு. பார்த்தா அவரோட ஸ்டேஷன். டக்குன்னு பக்கத்தில் எழுப்பி, ஏம்மா வாமா, நம்ம வீடு வந்துச்சு, நம்ம ஊர் வந்துச்சு, டக்குன்னு வா, நம்ம லாஸ்ட் பஸ் விட்டால் நம்ம ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது அங்கே நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதை என்ன அப்படிங்கிறதாங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய முழுசும். இப்போ எப்படி மறுபடியும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா, மறுபடியும் அவங்க அந்தந்த கப்புள்ஸோடு சேர்ந்தாங்களா, இல்லை வேறு என்னென்ன திருப்பம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டோரியை நீங்கள் பார்த்து அணுவாக ரசிங்க. இந்த ஒரு நார்மல் ஸ்டோரிங்க. அதாவது எனக்கு எந்த இடத்துல ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படின்னா, ஒரு சில கேரக்டர்ஸ் அவங்க அந்த டைரக்டர் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதின அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மிக மிக மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த கதை ஒன்றும் பெரிய ஜானராக பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிற அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஃபிலிமு, ஒரு த்ரில்லர் ஃபிலிமு, ஒரு வேறு லெவலான ஃபிலிமு அந்தளவுக்கு போகலை. ஷார்ட் ஃபிலிம். ரொம்ப இவ்வளோதாங்க கதை. அதை 2 மணி நேரத்துக்கு உன்னால் எப்படா எடுக்க முடியும் அப்படின்னா எடுத்திருக்காங்க. சரி, எடுத்தது மட்டுமா அப்படின்னா ஒரு சில சீன்லாம் இதெல்லாம் படத்தில் இல்லைனாலுமே ரொம்ப சூப்பராக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த சீனில் கூட அந்த சீனில் கூட நீங்கள் அழுவ வச்சுருவாங்க. ஒரு எமோஷனல் ஒரு நிகழ்ச்சி உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ளார இருந்து பயங்கரமாக கண்ணு தண்ணி வரும். நானும் இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸ் கடைசி 20 நிமிஷம்லாம் அழுந்துக்கிட்டே தான் பார்த்தேன். ஒரு
பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் கம்பல்சரி இருந்தே ஆகணும். இருந்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டா எவ்வளோ சூப்பரா எடுக்க முடியுமோ நுணுக்கமா எடுத்திருக்காங்க. அதே மாரி கம்பல்சரியா மியூசிக் டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அவரோட மியூசிக் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இவ்வளோ தாண்டா போடணுங்கிற கணக்கா அப்படி போடுறாங்க. பாட்டு எனக்கு ஹிந்தியே தெரியாதுங்க. ஆனால் அந்த பாட்டு நான் ரிப்பீட் மோடில் 1 வாரமாக கேட்டுட்ருக்கேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க. 1 வாரமாக அதே பாட்டு, அந்த சஜினி ரேன்னு ஒரு பாட்டு வரும், நான் ரிப்பீட் மோடில் கேட்டுட்ருக்கேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பூரா அந்த பாட்டை தான் போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தேவையான அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. அந்த தேவையான மியூசிக் அவ்வளோ அருமையாக இருந்தது. அதே மாதிரி இந்த டைரக்டரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு நார்மலாக பேசுகிற டைலாக் தான். அந்த மனிதத்துவம் அதை நம்ம மறந்துட்டோம். ஒரு சின்ன உதவி, அந்த சின்ன உதவி அப்படிங்கிறது இந்த இடத்துல அவன் வாழ்க்கைக்கே எப்படி உதவுது அப்படிங்கிறது தான் எல்லாமே. அதுலேயும் ஒரு போலீஸ் இருப்பார் அந்த படத்தில், நீங்கள் பாருங்கள். அந்த போலீஸ் என்னன்னா, இப்படி ஒரு லஞ்சம் வாங்குற ஒருத்தன் உலகத்திலேயே இல்லைடா, என்னடா மனுஷன் இவன் அப்படின்னு கொண்டு வர அந்த கேரக்டர் கிளைமேக்ஸில் என்ன மனுஷன்டா இவன் அப்படி தோண வைக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹீரோயினுங்க நமக்கே தெரியும். இப்போது பொண்ணு மாறி போயிட்டாங்கன்னாவே 2 கப்பல்ஸ் வந்து தானே ஆகணும், 2 ஹீரோயின் வந்து தானே ஆகணும். ஸோ 2 ஹீரோயின், ஒரு ஹீரோயின் பார்க்க ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொரு ஹீரோயின் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கே இந்த அம்மா என்னடா திருடியா இல்லை இந்த அம்மா என்ன ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தோணக்கூடிய அந்த விஷயம் கிளைமேக்ஸில் போகிறப்போ இது நியாயமான ஒரு விஷயங்க அப்படின்னு ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்கும். இதில் மெயினாக நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த ஹீரோயின் இந்த பெண்களை வச்சு தான் மையப்படுத்தி வருது. இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பெண் விடுதலையை மறைமுகமாக கிண்டலாக காமெடியாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. நமக்கு பெண் விடுதலை இன்னும் கிடைக்கல, கம்ப்ளீட்டாக இன்னும் வந்து மேல் டாமினேஷனில் தான் இருக்குது. பெண்கள் எல்லாம் இன்னும் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான் இது. ஸோ கட்டாயமாக 100% தயவு செய்து இன்னும் நீங்கள் இதை பார்க்கல அப்படின்னா டப்புன்னு ரிவ்யூவை பாஸ் பண்ணிவிட்டு போய் படத்தை பார்த்துட்டு வாங்க. சரி, அந்த அளவுக்கு ஹைலி ரெக்கமெண்டட். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது அடல்ட்டுங்கிற வார்த்தையே இதில் வரலைங்க. அந்த அளவுக்கு ஃபேமிலி ட்ராமா கம்பல்சரி நீங்கள் பார்த்து தாங்க ஆகணும். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, ப்ளீஸ் போய் பாருங்கள். நாளைக்கு செமஸ்டர் இருக்கிற பசங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் பரீட்சை எப்போனா எழுதலாம், பட் இந்த படங்கள் இப்போயே தான் பார்த்து ஆகணும். நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா கூட டக்குன்னு ஆஃப் டே சிக் லீவ்னு போட்டுட்டு வந்துட்டு இப்போது இந்த படத்தை நீங்கள் தயவு செய்து லோட் பண்ணி பார்த்து தாங்க ஆகணும். போய் பாருங்கள். அந்தளவுக்கு ஹைலி ரெக்கமெண்டட். பொதுவாகவே இந்த சேனலில் தேவையில்லாத படங்கள் போட மாட்டோம், நல்லா இருந்தால் மட்டும்தான் போடுவேன். ஸோ அதில் டெய்லி கூட இதே வீடியோ நான் போட்டாலும் போட்டுருவேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிச்ச படம், தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்துக்காம சும்மா போய் பார்க்குற மாதிரி பாருங்கள். கடைசி வந்தால் 1 வாரத்துக்கு இந்த படத்தோட தாக்கம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஏதாவது படத்தை வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த படத்தை ரிவ்யூ சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். சரிங்களா? நன்றிங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் சோமநாத்.